இந்த முருகன் மாநாடு அப்படிங்கிறத பேசக்கூடாதுன்னு தான் இருந்தோம் நாங்கள். ஆனால் இதை பேச வைக்கிறாங்க. முருகன் மாநாடை பற்றி நாங்கள், ஏன்னா இது மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி நான் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். எதுவும் பேசலை. முடிஞ்சதுக்கு அப்புறமா எதுவும் பேசக்கூடாது அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு பேசுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறார்கள். பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகாராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பியினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். சங்கிங்க மங்கிங்க அப்படி இப்படின்னு என்னமெல்லாம் சொன்னீங்க. எது வேணால் சொல்லிட்டு போங்க. அதாவது நாங்கள் சாமி கும்பிட்றோம், முருகனை கும்பிட்றோம், வேலை வச்சிருக்கிறோம், வேலை எடுத்துக்கிட்டு போகிறோம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. நான் தான் ஒரு டிஎம்கேல ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கியஸ்தர் ஒருத்தர் கூட சொன்னார், நான் தான் முருகனை கும்பணும் அப்படின்னு கூட சொன்னார். எல்லாரும் சொல்றீங்கப்பா. சீமான் சொல்றாரு முருகனுக்கு கும்பாபிஷேகம் தமிழ்ல பண்ணணும்னு. எல்லாரும் முருகனை பத்தி இன்னைக்கு பேசுறீங்க. மனசாட்சி அப்படின்னு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. ஏன்னா இது முருகன் வாழ்ந்த நகரம். குறிஞ்சி முல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் பிரித்து 5 வகை நிலங்களை பிரித்து அதில் வாழ்ந்த இடம் முருகன் வாழ்ந்த இடம். நீங்க அந்த இடத்துல கந்தசஷ்டி கவச்சத்தை கருப்பர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப கேவலமா பேசின போது எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு தெரியலையப்பா. இதே சீமான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, வேலு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் இன்னைக்கு நாங்க முருகனுக்குன்னு ஒரு மாநாடு இந்து முன்னணி மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தவுடன் உங்களுக்கு இப்ப முருகன் மீது பற்று ஏற்படுகிறது. ஏன்னா பயம் வந்துருச்சு. இந்த பயத்தினால் பற்று ஏற்படுகிறது. இன்னும் சில பேர் என்ன சொல்றீங்க, இந்த தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அது கூட ஒரு லேடி சொல்லியிருந்தாங்க, பார்த்தேன். தமிழ்நாட்டு மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. இதில் வேற பட்டை விபூதி சந்தனம் போட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு வேற ஒரு பையன் சொல்றான். அதாவது ஒன்றும் வேஷம் போட தெரிஞ்சுங்க, பக்காவா வேஷம் போட்டு மக்களை ஏமாத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவது ஏமாத்துங்க. இல்லை வேஷம் போட தெரியலனா அதுக்கு எதனா அவங்க பிரசாந்த் கிஷோர் மாதிரி எவனாவது ஒருத்தன் இருப்பான், அவன்கிட்ட போய் வேஷம் போடுறது எப்படின்னு கேட்டுக்கிட்டாவது வாங்க. அதை கேட்டுக்கிட்டு வந்தாவது நீங்கள் அதை செய்யுங்க. அதை செஞ்சீங்களாவது பரவாயில்ல. முருகன் மாநாடு நடத்துவதற்கு முன்பு இதே கருப்பர் கூட்டம் முருகனுடைய கந்தசஷ்டி கவச்சத்தை எவ்வளவு கேவலமாக சித்தரித்தார்கள் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அப்ப சொல்ற போதெல்லாம், அந்த கருப்பர் கூட்டம் பேசுற போதெல்லாம் அவர் மீது ஒரு சின்ன ஒரு துரும்பு கூட படாமல் பார்த்து கொண்ட அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம். அவங்க மேல சின்ன துரும்பு கூட படாமல் பார்த்து கொண்ட அரசாங்கங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாநாடு நடத்தி மக்கள் ஒன்று சேர்ந்து முருகனை வழிபாடு செய்வோம். இது கட்சி மாநாடுங்கிறீங்க, இல்லைங்க, முருகனை வழிபாடு செய்வோம். இந்து மக்களுடைய எழுச்சி, இந்து மக்களுடைய வாழ்வாதாரம், இந்து மக்களுடைய மிக முக்கியமான நாள் அன்றைய தினம். அப்படிப்பட்ட மிக உயர்வான முருகன், அந்த முருகனை கேவலப்படுத்திய நீங்கள் இப்பொழுது முருகனுடைய பாதத்தில் சரணாகதி அடைவதற்கு வருகிறீர்கள் என்றால் அந்த முருகன் உங்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். யாரெல்லாம் என்ன சொன்னீங்க, யாரெல்லாம் எந்த வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்க, எந்த இடத்துல? இப்ப நீங்க எப்பெல்லாம் வாயை திறக்கிறீங்க அப்படிங்கிறது தமிழக மக்கள், முருகன் பார்க்கிறாரு இல்லையா, தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாநாடு நடத்தினதுக்கு பிற்பாடு எவ்வளவு பேர் புற்றீசல் மாதிரி தோன்றி இந்த மாநாட்டை பத்தி பேசுறீங்களே.
அன்னைக்கு கருப்பர் கூட்டம் அவ்வளவு கேவலமாக கந்த சஷ்டி கவச்சத்தை கொச்சைப்படுத்தி பேசிய போது யாராவது ஒருத்தர் வாயை திறந்திருப்பீங்களா? யாராவது ஒருவர் இந்த மாதிரி கந்த சஷ்டி கவச்சங்க, இது எங்க தமிழுடைய தமிழ் கலாச்சாரம், எங்க தமிழ் வேதம், அது தமிழ் வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரம், அந்த மந்திரத்தை நீங்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது. சீமான் சொல்றாரு வேத மந்திரம் சொல்லக்கூடாதுன்னு. இது தமிழ் மந்திரம் தானே, இந்த தமிழ் மந்திரத்தை கொச்சைப்படுத்துகிற போது எங்க போயிருந்தாரு சீமான்? என்ன பண்ணிட்டு இருந்தாரு சீமான்? கந்த சஷ்டி கவச்சம் முழுக்க முழுக்க தமிழ்ல தாங்க இருக்கு. தமிழ் வேத மந்திரம்னே வச்சுங்க, அதை முருகனுக்காக சொல்லிக் கொடுத்த தமிழ் வேத மந்திரம், அதுதான் உண்மை. நாங்கள் அதை ஏத்துக்கிறோம். அதாவது சத்துரு சம்ஹார திருசியில வேத மந்திரத்தில் வரக்கூடிய சாராம்சம் மொத்தமுமே இந்த கந்த சஷ்டி கவச்சத்தில் இருக்கு. அதை சொல்ல முடியாதவர்கள் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை தமிழில் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வேத மந்திரமான கந்த சஷ்டி கவச்சத்தை கொச்சைப்படுத்துகிற போது நீங்கள் எல்லாம் வாயை மூடிக்கொண்டிருந்த நீங்கள் இப்பொழுது மாநாடு, முருகன் மாநாடு நடத்தியவுடன் எவ்வளவு தூரம் கொந்தளிக்கிறீர்கள். தமிழர்கள் ஒன்றாகி விடுவார்களோ, தமிழர்கள் ஒன்றாக இணைந்து விடுவார்களோ, தமிழர்கள் கூட்டமாகி விடுவார்களோ என்ற பயம் உங்களுக்கு வந்துவிட்டது. பிரித்து விளையாடுவது தமிழர்களை நீங்கள் தான். முருகன் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து விடுவார். முருகனுடைய அருள் தமிழ்நாட்டிற்கு அதிகமாக இருக்கிறது. அந்த முருகன் தமிழ்நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருப்பார். எல்லோரும் இன்றுற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.